தண்ணி நிறைஞ்சு போச்சு, எடுத்து ஊத்தி போய் குளி. அத்தை வந்தாங்கன்னா கத்த போறாங்க. போமா. அண்ணி, எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம் அண்ணி. என்ன எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு? உன்னை என்ன கடிச்சா தின்னுற போறாங்க? கிளம்பி போய் நிக்க போற, அவ்வளவுதானே? இல்ல அண்ணி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ணி. உங்களை எல்லாம் விட்டுட்டு எப்படி அண்ணி முன்ன பின்ன தெரியாதவங்க கூட. உனக்கு என்ன இன்னைக்கு நேத்தா மாப்பிள்ளை பார்க்க வராங்க? இது 24வது மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளையும் செட் ஆகலன்னா அப்புறம் என்ன பண்றது? கிளம்புமா போ. அத்தை வந்தாங்கன்னா அப்புறம் வாழ் வாழ்னு கத்துவாங்க. அப்புறம் நீ தான் அழுதுகிட்டு கிடக்கணும். அண்ணி, நீங்களே சொல்லுங்க அண்ணி. எப்படி அண்ணி இதுதான் கடைசி மாப்பிள்ளை, முன்ன பின்ன தெரியாதவரோட எப்படி அண்ணி போய் வாழ முடியும்? ஏய், என்னடி இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான்லாம் பாரு, ஊட்டியில இருந்தேன். உங்க அண்ணன் யாரு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அவரோட குணம் கூட என்னன்னு தெரியாது. எந்த நம்பிக்கையில கட்டிக்கிட்டேன்? எங்க அப்பா அம்மா பார்த்து இந்த மாப்பிள்ளை இவரை நீ கட்டிக்கணுமா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன வார்த்தைக்கு கட்டிக்கிட்டேன். ஏன் இன்னைக்கு என்ன நான் கஷ்டமா பட்டுக்கிட்டு இருக்கேன்? உங்க அண்ணன் என்னை தங்கமா தாங்குறாரு. இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை உனக்கும் கிடைப்பாரு. வர மாப்பிள்ளை கோகிலா வீட்டுக்கார மாதிரி குடும்பக்காரர் இருந்தா என்ன பண்றது? எதுக்கு கெட்டதை நினைக்கிற? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். அதுவும் உன்னோட மனசுக்கு எல்லாம் நல்ல குணம் உள்ள மாப்பிள்ளையா தான் கிடைப்பாங்க. நீங்க என்ன சமாதானப்படுத்தி என்ன பண்ணாலும் என்னால முடியாது அண்ணி. எனக்கு இந்த கல்யாணம்லாம் வேண்டாம் அண்ணி. யாரு இங்க என்ன, நான் ஜாலியா இருக்கேன். நேரத்துக்கு நீங்க சமைச்சு கொடுக்குறீங்க, எங்க வேணாலும் போவேன் வருவேன். கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா நானே சமைக்கணும், நானே துவைக்கணும், நானே பாத்திரம் கழுவணும், வீட்டு வேலையெல்லாம் நானே செய்யணும் அண்ணி. அடி பாவி, அப்ப உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எல்லாம் ஆசை இருக்குது. கல்யாணம் பண்ணி போனா இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும்னு தான் உனக்கு வருத்தமா இருக்குது. இதுக்கு பேசாட்டுக்கு உங்க அண்ணன் கிட்ட சொல்லி சம்பளத்துக்கு ஒரு வேலைக்கு ஒரு ஆளை வச்சிடட்டுமா? உனக்கு எந்த வேலையும் இல்லாம பாத்துக்க சொல்லி. போங்க அண்ணி. ஏமா, என்னடி துணியும் மாத்தாம அப்படியே நின்னுகிட்டு இருக்க? போய் கிளம்பு. அப்புறம் உங்க அப்பா கத்த போறாங்க. அத்தையை தானே பொண்ணு பார்க்க வராங்க, என்னையா பொண்ணு பார்க்க வராங்க? எந்த துணிமா போடட்டும்? எதுவுமே துணி இல்லம்மா. பாரு, எப்ப பார்த்தாலும் துணி இல்லன்னு சொன்னேன்னு வையே, பீரோல இருக்க துணியெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்தி போடுவேன். சரியா? ஒழுங்கா இருக்கிற துணி எடுத்து போடு போ. அம்மா, நீயே வந்து எடுத்து கொடுமா. வேற நான் என்ன சும்மா இருக்கேன், வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். சும்மா என்ன எடுத்து கொடுன்னா அப்புறம் அடி சாத்தி போடுவேன். போ, முதல்ல அங்க போய் ஏதாவது ஒன்று எடுத்து போடு. இதுதான் சொன்னேன், துணி ஆர்டர் போட்டு எடுக்கிறேன்னா. நீ ஏன் ஆர்டர் போடாம விட மாட்டேங்கிற? ஆமா, நான் ஆர்டர் போட வேணாம்னு சொன்னோன்னே நீங்க போடாம தான் 2 பேர் இருந்தீங்க. உங்க அப்பா மண்டையை கழுவி ஆர்டர் எல்லாம் போட தானே செஞ்சீங்க. அப்புறம் என்ன? அப்பா எனக்கு மட்டுமா போட சொல்லிச்சு? உங்க 2 பேருக்கு சேர்த்து தானே. வாய் அடிக்காத செல்வி. அப்புறம் வாயில 4 போட்டு போடுவேன். போய் உங்க மாமா எடுத்து கொடுத்தாருல அந்த துணியை எடுத்து போடு. போடுவேன். அதுக்கப்புறம் போடணும்னு நீ திட்டுனா நான் தானே சொல்றேன். போய் எடுத்து போடு போ. அழுக்கு பண்ணாம இருந்தா சரிதான். ரெடி? குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேன்னா அப்படியே உட்காந்துருக்க. போய் சேலையை கட்டு போ. ஐயோ, அத்தை வேற வந்துட்டாங்களே. திட்டு வாங்காம இருக்க மாட்டா. அத்தை, நான் கட்டி விடுறேன், நீங்க போங்க. அவளை நீ எதுவும் சொல்ல விட மாட்ட. ஐயோ அத்தை, அவ கிளம்புவா. அத்தை, நான் கிளப்பி விடுறேன், நீங்க போங்க. அடி, மாப்பிள்ளைக்கு வடை போண்டாலாம் செய்யணும்னு சொன்னேன். வீட்டுல செஞ்சுக்கிட்டு இருந்த இது அந்த பையன் அங்க இருந்தே கொண்டு வரேன் நானே. என்ன போன் போட்டு கேட்டியா? போகும்போதே சொல்லி விட்டேன் அத்தை, வரும்போதே எடுத்துட்டு வரேன்னாரு. எதுக்கும் மறுபடியும் ஒரு தடவை போனை போட்டு சொல்லு. அந்த பையன் பாட்டு மறந்துட்டு வருவான். சரிங்க அத்தை, நான் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க. யாரடி? கிளம்பு. உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னு வையே, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். ஒவ்வொன்றாய் திருடுகிறாய் யாருக்கும் தெரியாமல் திருடுகின்றாய். என்ன அக்கா வீட்டில் ஒரே சத்தமாக கிடக்குது. மாமியார் ஆரம்பிச்சிருச்சா? இந்த மாமியாருங்களுக்கெல்லாம் வேற வேலை பொழப்பே இல்லையா? எதுக்கு கத்திட்டு கிடக்குறாங்கன்னு தெரியலையே. நீங்க மட்டும் நீ கிளம்பாம இரு, அப்புறம் நான் பாரு என்ன பண்றேன்னு. அப்படியே செவுட்ட காட்டி விட்டு போடுவேன். கல்யாணம் பண்றதுக்கு எதுக்கு தான் இப்படி ஒரு பையன்னு தெரியல. யோ அத்தை, நான் பாத்துக்கிறேன் அத்தை, நீங்க போங்க. உட்காந்துக்கிட்டு இருக்க வேணாம்னு சொல்லுமா, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். சரிங்க அத்தை, நீங்க போங்க. அம்மா, இங்க பாரு, எந்திரிச்சு போய் கிளம்பு. மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா தான் கல்யாணம், பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லிடுவோம். சரியா? அன்னைக்கே பாரு, நீ மாப்பிள்ளையே வேண்டான்னு சொன்ன. அந்த பையன் இப்போ நல்ல உத்தியோகத்தில் சென்னையில் வேலை பார்க்குறான். ஒவ்வொருத்தரையும் அவங்களோட இதை பார்த்து எடை போடக்கூடாதுமா. சரியா? இன்னைக்கு இப்படி இருக்கவங்க நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். இன்னைக்கு நல்லவங்களா இருக்கவங்க நாளைக்கு கெட்டவங்களா மாறுவாங்க, கெட்டவங்களா இருக்கவங்க நல்லவங்களா மாறுவாங்க. யாரும் எதையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. சரியா? எந்திரி. ராணியக்கோய் எக்கா
சின்ன பொண்ணு வேற கூப்பிடறாளே. இந்த வாரமா கிளம்பு, என்னன்னு தெரியல. சின்ன பொண்ணு கூப்பிடறா, என்னன்னு போய் கேட்டு வரேன். கேரு, நீ அப்படியே மசம் நிக்காம போய் துணியை மாத்து போ. போறமா அத்தை, அப்ப நீங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிருவீங்களா அத்தை? கடுப்பேத்தாதடி, கம்முன்னு போடி. அப்படின்னா உங்களோட பொருள் எல்லாம் நான் எடுத்துக்கலாம் தானே அத்தை? பாவி, அண்ணன் எப்படா சாய்வான், தின்ன எப்படா காயுன்னே காத்துக்கிட்டு இருப்பியாடி? இல்லத்த, கல்யாணம்லாம் ஆயிருச்சுன்னா இந்த பொருளெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க, புது பொருள் தான் எடுத்துட்டு போவாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னா. அதான் உங்களோட மேக்கப் பொருள்லாம் நான் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். அப்ப நான் போயிருவேன்னு உனக்கு வருத்தம் இல்ல? அதுவும் இருக்கத்த, இதுவும் இருக்கத்த. பெருமாளே, காலையிலேருந்து ஈவோ ஆட்டிக்கிட்டு இருக்க பொழப்பால இருக்குது. கடை திறந்து இருந்தா ஒருத்தர் வர மாட்டாங்க. கடை திறக்கலன்னு எங்கிட்டாவது ஆஸ்பத்திரிக்கு போகும்போது தான் ஒவ்வொருத்தரா வருவாங்க. அது வேணும், இது வேணும், ஜாமான் வேணும்னு. ஐயோ ஆண்டவனே, பொருள் வாங்கி போடுறதுக்கும் காசு இல்லை. ஆளுக வந்து வாங்கினாலாவது பரவாயில்ல, யாரும் வரமாட்டேங்கிறாங்களே. என்னடா இது, கோகிலா இருப்பான்னு பார்த்தா கோகிலோட அம்மா இருக்காங்க. அட வாங்க தம்பி, வாங்க வாங்க. ஐயோ, அப்படியே திரும்பி போயிடலான்னு பார்த்தா இவங்க வேற பார்த்து கூப்பிடுறாங்களே. வாங்கப்பா, என்ன வேணும்? ஐயோ, என்னத்த வாங்குறது? கோகிலா இல்லையா? கோயிலாவாப்பா, அவங்க அப்பாவுக்கு இந்த டையப்பர் மாத்தணும். அத்தா அவ மாத்திக்கிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரிங்க. என்னையா, கோகிலாட்ட எதுவும் பேசணுங்களா? இல்லை இல்லை, அவள் வேலை பார்க்கட்டும், நான் வரேன். அவ என்னத்த வேலை பாக்குற? அவளுக்கு வந்ததுல இருந்து கடையில உக்காந்துக்கிட்டு இந்த இருக்கிறதெல்லாம் எடுத்து வாயில போட்டுக்கிட்டு தான் கிடக்குறா. அவன் என்னத்த வேலை பாக்குறா? உள்ளதான் சும்மா உக்காந்துக்கிட்டு இருப்பா. அடியே கோகி, கோகி, என்னம்மா இங்க வாடி. சும்மா நொய்யு கூப்பிட்டுக்கிட்டே இருப்ப. பாத்தீங்களாப்பா, இப்பதான் வாடின்னு. அதுக்கு பாத்தீங்களா எந்த கத்து கத்துறான்னு? இப்படி தாயா கூப்பிட விட மாட்டா. வாய துறக்க முடியல, ஏதாவது ஒண்ணு சொல்லி போடுறா. வாய துறக்கவே பயமா இருக்கியா அந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட. சரி சரி. எம்பிட்டு நேரம் ஆகுது வந்து நிக்கிறிய, வாரலான்னு பாத்தீங்களா? கோகி, அடியே, உள்ள என்ன முட்டை பறிச்சுக்கிட்டு இருக்கியா? சும்மா நொய்யின்னு இருப்பியாமா? இந்த தம்பி வந்திருக்கு, எதுக்கு கத்துறவ? என்ன, ஒரு பக்கம் விடிஞ்சு விடியாமலும் இவன் இங்கே வந்து நிற்கிறான். ஏற்கனவே இவன் நேற்று சொன்னதுலேயே அடி வயிற்றுல புளி கரைச்சிருச்சு. பாத்ரூமை விட்டு 2 தடவை வர முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ மறுபடியும் வந்து எதுக்கு நிற்கிறான்? ஐயையோ, நம்மளை வில்லங்கத்தில் சேர்த்து விடாமல் விடமாட்டான் போல இருக்கே. இந்த தம்பி கூப்பிட்டுச்சு, கூப்பிட்ட தம்பிக்கு என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேன், கத்திக்கிட்டு இருக்கிற. என்ன கோகி, ஒரே பிஸியோ? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் பிஸியாக இல்லை. என்ன இந்த பக்கம்? உன்னைய பார்க்கத்தான் வந்தேன். அடே, எங்கள் அம்மா வேற இருக்குடா, அதுக்கு வேற பாம்பு காது. எதுவும் சொல்லிவிட்டு போயிடாதடா, என்னை உள்ளே வச்சு லாடம் கட்டிடும். கம்முன்னு போடா, உன் காலில் விழுகிறேன். என்ன பேசுறாங்க, ஒண்ணுமே விளங்க மாட்டேங்குதே. யாரு, எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. வேற ஒன்றும் நான் உன்கிட்ட கேட்க மாட்டேன். என்ன? அது ஒன்றும் இல்லை, நேற்று நான் உன்கிட்ட சொன்னேன்ல. ஏய், அதை நினச்சி நேற்றே 2 தடவை லூஸ் மோஷன் போயிருச்சுடா. மறுபடியும் அதை சொல்லாதடா, பயமாக இருக்கு. அதுவும் உங்கள் அம்மாவை நினச்சாலே இங்கேயே நான் போயிடுவேன் போல இருக்கு. யாரு, உன்னை நம்பி தான் நான் வந்திருக்கேன். உனக்காக நான் எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன். டேய், நான் அந்த 2 லட்சத்தை கூட கொடுத்துட்றேன்டா, என்னை ஆளை விட்டுறா. உங்கள் அம்மாவை நினச்சாலே எனக்கு பக்குன்னு இருக்குடா. எனக்காக இது கூட செய்ய மாட்டியா? எனக்குன்னு இருக்க ஃப்ரெண்டு நீ. உனக்காக நான் எவ்வளவோ பண்ணுறேன், எனக்காக இதை பண்ண மாட்டியா? உன் கஷ்டம்னோனையும் என்னாம கூட கொடுத்தேன். இதை ஒன்று சொல்லியே என்னை பாடாப்படுத்தி எடுக்கிற. இப்போ என்னடா பண்ணணும்? அது ஒன்றும் இல்லை, உமா கிட்ட என் மனசில் இருக்கிறத சொல்லலான்னு நினைக்கிறேன். நீ சொல்லு, இல்லை சொல்லாமல் கூட போ. அதுக்கேண்டா என் வீட்டுக்கு வந்த? ஏன் வந்த? உமாவை பார்த்து சொல்லணும், ஆனால் உமா கிட்ட சொல்லணும்ல, பயமாக இருந்துச்சு. அதான் நீ போனீன்னா உமா வீட்டில் தான் இருப்பா, போய் கூட்டிகிட்டு வரியா? நீ மோர் குடிக்கிறதுக்கு என்ன போட்டு கடையிறடா நீ? என் செல்லம் இல்லை, என் பட்டு இல்லை, உனக்காக நான் உன் புருஷன் தொழில் வைக்கலாம் காசு கொடுத்தேன். உங்ககிட்ட இருந்து காசு வாங்கினேன்ல, என் புத்தியை செருப்பாலேயே அடிச்சுக்கணும்டா. முடியலடா, ஏன்டா இப்படி படுத்துற? இங்கே பாரு, இன்னைக்கு நல்ல நாள் வேற, நல்ல நேரம் வேற. அதான் சரி, போறேன். போய் அவளை கூட்டிக்கிட்டு வரேன். எங்க கூட்டிக்கிட்டு வரணும்? நம்ம கோவில் குளத்தங்கரைக்கு பின்னாடி அங்கே கூட்டிகிட்டு வந்துரு, நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
முதல்ல இங்கேருந்து கிளம்பு. என்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்க. போய் கூட்டிக்கிட்டு வரேன். என்ன அடி அந்த தம்பி என்ன சொன்னுச்சு? என்ன பேசுனீங்கன்னே காதுல விழுகல. சொரக்காய்க்கு உப்பு பத்தல, அதான் உப்பு போடுறதா போட வேணாமான்னு கேட்டேன். போட்டு சாப்பிடு, அப்பதான் உணர்த்தியா இருக்கும்னு சொன்னேன். அடி பாவி, இப்ப என்னத்தை கேட்டுப்புட்டுன்னு இந்த அளவுக்கு கத்திட்டு போற? அடியே எங்கடி போற? போகும்போதே எங்க போறேன்னு கேளு, அப்பதான் விளங்கும். போகும்போதுதான் எங்க போறேன்னு கேட்க முடியும், போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா எங்க போறேன்னு கேட்க முடியும். ஆத்தாடி ஆத்தா. ஒரு 10-15 எடுத்து வைப்போம், அப்பதான் சரியா இருக்கும். என்ன அழகு, யாருக்கு இவ்வளோ பெரிய பார்சல்ல வடை போண்டாலாம் கட்டிக்கிட்டு இருக்க? பெரிய பல்க் பார்ட்டியோ? 5 ரூபா வடைன்னு சொல்லாத, 6 ரூபா வடைன்னு சொல்லு, சரியா? 5 ரூபா வடைன்னு சொல்ல முடியாது, 6 ரூபா வடைன்னு சொல்ல முடியாது. இத கம்பெனி கணக்குல எழுதிக்கங்க. கம்பெனி கணக்கா? என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்ல அண்ணாச்சி, வீட்டுல தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க. அதான் இந்த நேரத்துல வீட்டுல வந்து வடை போண்டான்னு ஏதாவது ஒண்ணு செய்யணும். வீட்டுல உள்ளவங்க அதுக்கு இதுக்குன்னு எதையாவது ஒண்ணு திட்டிக்கிட்டு வேகமா வேலை பார்க்கறேன்னு கத்திக்கிட்டு கிடப்பாங்க. எதுக்கு உங்களுக்கு டென்ஷன்னு தான், நான் தான் கடையில இருக்கேன்ல, நானா போடுறது தானே அப்படின்னு சொல்லித்தான் நானே எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். அட பாவி பயலே, நான் கூட நினைச்சேன் காலையில என்னடா பருப்பு 5-6 வாட்டி கழுவுறான், உளுந்து 5-6 வாட்டி கழுவுறான், பயபுல எவ்வளோ சுத்தமா வேலை பார்க்கறான்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது. எலி என்னடா அம்மனமா ஓடுதேன்னு நினைச்சேன், அது கூண்ட தேடிதான் ஓடுதுன்னு இப்பதான்டா புரியுது. சரி அண்ணாச்சி, இது உளுந்த வடை ஒரு 10 எடுத்திருக்கேன், பருப்பு வடை ஒரு 10 எடுத்திருக்கேன், சரிங்களா? அப்புறம் போண்டா ஒரு 10. கம்பெனி கணக்கு. டே அழகு, நீயும் ஒரு கடையை வச்சு உனக்கு இந்த மாதிரி மாஸ்டர் ஒருத்தன் கிடைச்சி அவன் உன்கிட்ட கம்பெனி கணக்குன்னு மொத்தத்தையும் எடுத்துட்டு போனா அந்த வலி வேதனையும் புரியும்டா. அநியாயம் பண்றடா, வயிற்றுச்சலா இருக்குடா. என்ன அண்ணாச்சி, என் தங்கச்சி உங்க தங்கச்சி மாதிரி இல்லையா? அவளுக்கு ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது இப்படி பேசுறீங்க. நீங்கெல்லாம் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில தானே நான் எடுத்துட்டு போறேன். வேணா சொல்லுங்க, இப்பயே நான் எந்த 1000 ரூபாய் சம்பளம் இருக்கு, அங்க போயிடுறேன். சரிடா டே எப்பா, எடுத்துட்டு போடா, எடுத்துட்டு போ, கண்ணு முன்னாடி நிக்காத. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல நான் ஹோட்டல் வைக்கல, ஹோட்டல் மட்டும் வச்சிருந்தேன். கல்யாண சாப்பாடு, நிச்சய சாப்பாடுன்னு மொத்த சாப்பாடையும் அள்ளி கட்டிட்டு போயிருப்பான் கம்பெனி கணக்குன்னு. தப்பிச்சுட்டேன். என்னக்கா காலையில என் மாமியார் கத்திக்கிட்டு கிடக்குறாங்க, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு உமாவை பார்க்கறதுக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்க. என்னது, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்களா? ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. அட அப்படின்னு இல்லைம்மா, ஒவ்வொரு தடவையும் மாப்பிள்ளை வீடு வருதுன்னு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள கூப்பிடுறோம். அதுக்கப்புறம் ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குது. 24வது மாப்பிள்ளை ஆகிப்போச்சு. அதுதான் சரி, இதுவும் செட் ஆகுமா என்னன்னு தெரியாது. இவ வேற கல்யாணம் வேணாம் காட்சி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யாருக்கிட்டையும் சொல்லவும் வேணாம், கண்ணுங்க வச்ச மாதிரி ஏதாவது பார்ப்போம். பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசும்போது ஊர் சாயசானத்துக்கு சொல்லிக்கலாம். மற்றபடி நம்மளே எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு யாருக்குமே சொல்லலை. ஏக்கா நீ யாருக்கு வேணாலும் சொல்லு, நீ சொல்லாம போ. நான் யாரு? இல்ல நான் யாரு இந்த வீட்டுக்கு? சின்ன மருமவ இல்லையா? எனக்கு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு என்ன? நீ சொல்றது என்ன? ஏண்டி மாப்பிள்ளை வீடு வராங்க, வந்து வேலை வெட்டி பாருடின்னு அதட்டுன்னா நான் என்ன வரமாட்டேனா? இல்லடி, அத்தை எதுன்னு சொல்லுவாங்கதான். ஆமா, இந்த 2 கிழடு கட்டைங்களையும் வச்சுக்கிட்டு நம்ம எங்கிட்ட போக முடியுதா, வர முடியுதா? இல்ல கொஞ்ச நேரம் சிரிச்சுதான் பேச முடியுதா? இதுங்களோட பெரும் அக்கப்புறா இருக்கு. இதுங்க 2 என்னைக்குதான் மண்டைய போடுங்களோ அன்னைக்குதான் நம்ம வீட்டுக்கு விடிவு காலம். அது வரைக்கும் நம்ம எங்கிட்ட பார்த்து பேச முடியுதா? ஒளிஞ்சு இல்ல போறதா இருக்கு, வாரதா இருக்கு. சரி வீடு, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. என்னக்கா கஷ்டம்? குடும்பம் எல்லாம் ஒன்றா இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். நம்ம குடும்பம் பிரிஞ்சு இருக்கிறதுல பக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் குளிர் காயிறாங்க. அவங்க இங்கே பற்றி என் மாமியார்கிட்ட சொல்லவும், என் மாமியார் பற்றி இங்கே சொல்லவும் அப்படின்னு ஊர்க்காரவன் அதை இதுன்னு பேசி குடும்பத்தை பிரிச்சு விட்றான். அது இதுங்களுக்கு தெரியுதா ஒன்றா? அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தலையில் பிடிச்சி ஆடுதுங்க. சரி விடுடி விடு, என்னைக்காவது ஒரு நாள் குடும்பம் சேரும்போது சேரட்டும். அட நீ வேறக்கா, என் மாமியார் கலவி இருக்க வரைக்கும் எந்த குடும்பமும் சேராது. எங்கள் அம்மா வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்து கொடுத்துச்சு. அதில் துணியை போடக்கூடாதான், விற்று விட்டு காசை வாங்கலான்னுது. எவ்வளோ அலுப்பு என்ன பார்த்தீங்களா? அதுதான் என் மாமியார் கல்வி வெளியே போனோன்னே அதில் துணியை போட்டு துவைச்சி எடுத்துட்டேன். அதுக்கே அத்தனை சண்டை வருது தெரியுமாக்கா? சரி விடு, அவங்களோட குணம் தான் என்னன்னு தெரியுமே. சரி, அதை பற்றி பேசினா அவ்வளோத்தான். சாமியை பற்றி நினைக்கிற நேரத்தில் சாக்கடையை பற்றி பேசணும். இது எத்தனை மணிக்கு மாப்பிள்ளை வீடு வராங்க? அவங்களா இப்ப 10 மணிக்கு வரேனாங்க. வீட்டுக்காரன் எல்லாம் வாங்கியாச்சா, இல்லை செய்யணுமா? அதெல்லாம் எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லிட்டாரு உங்க மாமா.
நானே இந்த கடையில இருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன், நீங்க கிளம்பி எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்னாரு. அதனால இந்த பால் வாங்கிட்டு வந்திருக்கேன், அது மட்டும் காப்பி வச்சா போதும். அதுவும் காய வச்சுட்டேன், வந்தோடனே வச்சுக்கலாம். காப்பி இப்பயே வச்சா ஆறி போயிடும், கசந்து போயிடும்னு. சரிக்கா சரிக்கா. இது பட்டுச்சேலை நல்ல சேலையாக கொடுத்தீங்களா எப்படி? இருக்கிறதுலே நல்ல சேலையை ஒன்று எடுத்து கட்டிக்க சொன்னோம். அது நல்ல சேலை தாம்மா. ஆமாம் ஆமாம், நீ நல்ல சேலை தான் அப்படியே வச்சிருப்பா பாரு பீரோவில். எப்போ பார்த்தாலும் பழசப்பட்டதையே தான் கட்டிக்கிட்டு திரிவ. நல்ல நாள் பெரிய நாளும் ஒரு நல்ல சேலை எடுனா 300 ரூபாய்க்கு பூனம் புடவை எடுத்துட்டு இது தாண்டி நல்ல சேலைன்னுவ. இரு, என்கிட்ட நல்ல பட்டு புடவையெல்லாம் இருக்குது கட்டாம. அதுவும் இல்லாமல் இந்த தடவை காது குத்துக்கு அம்மா எனக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துச்சு. அது கூட என்ன கட்டலை, அதை எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அதுக்கெல்லாம் ப்ளவுஸு உள்ள ஒரு வெங்காயம் உள்ள, நீ கம்முன்னு இரு. ஏக்கா, என்ன கலரில் அவகிட்ட ப்ளவுஸ் இருக்குன்னு சொல்லு, அதுக்கு மேட்சிங்காக துணி எடுத்துட்டு வரேன். அட அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. நீ எப்போ பார்த்தாலும் வேணான்னுவ. நீயும் படுக்க மாட்ட, அடுத்தவனையும் படுக்க விட மாட்ட. நான் போயிட்டு வரேன் இரு. நான் வந்தோடனே சேலை கட்டிக்கலாம்க்கா. சரிடி அம்மா. ஐயோ ஆண்டவனே, சின்ன பொண்ணுன்னு பேர் வச்சிருக்காங்க அவங்க அம்மா அப்பா. அதுக்கு ஏத்தாப்புல சின்ன பொண்ணாவே தான் இருக்கிறா. என் பையன் எங்க போனான்னு தெரியலையே. வந்தாதான் நிச்சயம். எங்கிட்டு போறான் எங்கிட்டு வரான்னு தெரிய மாட்டேங்குது. சாப்பிட முகலாம கூட எங்கிட்டு போறான். என்ன பண்றது, இந்த மனுஷன் தான் அவனை கரிச்சு கொட்டுறாரே. அதனாலே பையன் வீடு தங்க மாட்டேங்கிறான். ஐயோ ஆண்டவனே, என்ன வலிக்குது. அக்கா அக்கா, சரஸ் அக்கா. என்ன அக்கா, என் பிள்ளைய பார்த்தீங்களா? அவன் எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும்? நான் என் பிள்ளையெல்லாம் காணான்னு தேடிக்கிட்டு கிடக்குறேன். இதுல உன் பிள்ளை எங்க போறான் எங்க வரான்னு பாக்குறத எனக்கு சொல்லியா? ஐயோ அக்கா, கொஞ்சம் பார்த்தா சொல்லுங்க அக்கா. அதையேண்டி என்கிட்ட கேக்குற? எனக்கு என்ன தெரியும்? ஐயோ, இந்த பையன் எங்கிட்டு போனான்னு தெரியலையே. அம்மா, வலி உயிர் போகுதே. ஐயோ ஐயோ, நம்மளே நடந்து போய் பார்த்தா தான் சரிப்பட்டு வரும் போல. அரவிந்து, ஐயோ கத்த கூட முடியல எனக்கு. எப்பா எங்கடா போன? ஐயோ, உடம்பு முடியாத நேரத்தில் தான் எல்லாரும் சேர்த்து பழி பண்ணுறாங்க. இந்த பையன் எங்கிட்ட போனான்னு தெரியலையே. அரவிந்து, வயிற்ற பிடிச்சிக்கிட்டே நடக்கிறா? என்ன ஆயிருக்கும்? ஒன்றும் தெரியலையே. அவ பாட்டுக்கு போறான். இந்த பையன் எங்கிட்டு போயிருக்கான்? ஆத்தாவாக்காரியோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டே சுத்துவான். எங்கிட்டு போயிருக்கான்னு தெரியலையே இந்த பையன். அப்ப இன்னைக்கு இவங்க வீட்டுல ஒரு கச்சேரி இருக்கு. காலையில தான் மருமவ வாசலெல்லாம் கூட்டி விட்டா. அதுக்குள்ள இந்த செடியில இருந்து இலையெல்லாம் உதுத்து போய் கிடக்குது பாரு. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வரும்போது என்ன நினைப்பாங்க? வாசலை பார்த்துட்டா வீடு எப்படி வச்சிருப்பாங்கன்னு நினைப்பாங்க. வாசல இந்த லட்சணத்துல இருக்கே, வீடு எந்த மாதிரி இருக்கும்? அப்புறம் பிள்ளையும் நம்ம வீட்டை அந்த லட்சணத்துல வச்சுக்கணும், இடம் போட்டுருவாங்க. கூட்டி அள்ளி போடுவோம். ஐயோ, இந்த உமால கூப்பிடலான்னு பார்த்தா அவங்க அம்மா விளக்கமாருங்க ஐயம்மா வெளியில் நிற்கிறாங்களே. ஐயையோ, சும்மாவே விளக்கமாத்த எடுத்து விளாசி எடுத்துருவாங்க. இதில் பிள்ளைக்கு நான் தூது வந்திருக்கேன்னு தெரிஞ்சுது, என்னை இங்கேயே குழி தோண்டி பிடிச்சி விடுவாங்க. அவன் வேற 2 லட்சம் 2 லட்சம்னு நம்ம உசுறு எடுத்துருவான். இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னை இப்பயே உசுறு எடுத்துரும். இப்போ என்ன பண்ணுறது? அம்மா, உமா. அட நீயா வந்துட்டியாடி? உனக்கெல்லாம் வீட்டுல சோழியே இருக்காத. எப்ப பார்த்தாலும் ரோடே காடுன்னு திரிஞ்சுக்கிட்டு கிடக்குற. இங்க சுத்துறதுக்கு தான் புருஷ வீட்டுல இருந்து ஓடி வரியா நீ? அது இல்லைம்மா, உமாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அதாண்டி, அவ கெட்டு போ குட்டிச்சோறாகிறதுக்கு காரணமே நீ தாண்டி. உன்னை இழுத்த 4 போட்டு சாத்துன்னு அவ திரும்பி விடுவா. அம்மா, என்ன நொம்மா? கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்குதா? நீதான் ஊரை சுத்திக்கிட்டு கிடக்கானா? வயசுக்கு வந்த பிள்ளைய அவளையும் சேர்த்துக்கிட்டு சுத்திரியே, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இல்ல? என்னம்மா இன்னைக்கு நேத்தாவா கூப்பிடுறேன்? அப்பையிலேருந்து சின்ன வயசுலேருந்து கூப்பிடுறது தானே. உன்னை 4 போட்டு சாத்தணுடி, அப்பதான் அவ சரிப்பட்டு வருவா. எங்கம்மா அவளை பிடிச்சி சாத்தினா நான் திருந்துவேனுது, இந்த அம்மா என்ன பிடிச்சி சாத்தினா அவ திருந்துவானுது. மொத்தத்தில் திருடனாய் 10 திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு மாதிரி நாங்கள் 2 பேர் திருந்தினாத்தான் எதுவுமே திருந்தும் போல. என்ன கிளம்பு, அவெல்லாம் இன்னைக்கு எங்கேயும் ஊரு சுத்த வர மாட்டா. அம்மா, அவ வரலனா அவன் என்ன சாவடிச்சிருவாம்மா. என்னது? யார் சாவடிச்சிருவா? ஆமா, அது இல்லம்மா, அவளை கூப்பிடாம போயிட்டா அவ என்னை சாவடிச்சிருவா. அத்தாம்மா சொன்னேன். அவ எதுவும் கிழிக்க மாட்டா. இன்னைக்கு அவளை பாக்குறதுக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க. அதனால நீ
பார்க்க வந்துடுறாங்களா? என்னம்மா சொல்றீங்க? ஏண்டி உன்ட்ட அவ சொல்லலையா? இல்லையேம்மா. அவளை இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்க வராங்கடி. எப்ப பார்த்தாலும் கல்யாண பேச்சு எடுத்தா வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு. இதுல நீ வேற புருஷனை இப்படி இருப்பாங்க புருஷனை அப்படி இருப்பாங்கன்னு ஏத்தி விட்டுட்ட. இவ அதெல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு ஆடுறா எனக்கு கல்யாணம் வேணான்னு. அதனால ஒழுங்கு மரியாதையா வாய வச்சுக்கிட்டு இருந்துக்கணும் சரியா? அவகிட்ட அதை இதுன்னு சொல்லாம. அம்மா அப்படியா? மாப்பிள்ளை எப்போ வராங்க? இவன் என்னடி விடிய விடிய ராமாயணம் கேட்டுவிட்டு மறுபடியும் சொல்றா? ஏண்டி இப்பதான் 10 மணிக்கு வாரேன்னு இருக்காங்க. ஐயோ, அவன் வேற குளத்தங்கரையில் காத்துக்கிட்டு இருக்கான். இந்த அம்மா இப்படி சொல்லுது. இப்போ நான் என்ன பண்ணுறது? அம்மா, நான் வேணா மாப்பிள்ளைய பார்த்துட்டு போட்டுமா? சரி, நீயும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டு வேற அவளுக்கு. வா வந்து பாரு. ஆனா அவகிட்ட அதை இதுன்னு சொல்லி கெடுத்து விடக்கூடாது சொல்லிவிட்டேன். சரிங்கம்மா. ஓ, முதல்ல உன் தோழி கிளம்பிட்டாளான்னு பாரு. கிளம்பவே மாட்டிக்கிறாடி. அவளை தலையெல்லாம் சீ விட்டு சேலையை கட்டி விடுப்போ. ஐயோ, இப்போ அவனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு தெரியலையே.